மலேசியாவில் வாகன கொள்முதல் கடன் சட்டம் சீர்திருத்தப்பட்டு கார் கடனுக்கான வட்டியை கணக்கிடும் முறை மாற்றம் காணுகிறது. இது 2026ஆம் ஆண்டில் நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தம் கடன் தொகையை முன்கூட்டியே செலுத்துபவர்களுக்கு பொருளாதார ரீதியில் கவர்ச்சிகரமானதாக அமைகிறது. புதிய சட்டத்தின்படி பழமையான விதி 78 மற்றும் சமநிலை வட்டி முறைகள் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக குறைந்த நிலுவைத் தொகை, அதாவது ரிடியூசிங் பேலன்ஸ் மெத்தட் முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது. இந்த மாற்றத்தின் மூலம் கடன் வாங்குபவர்கள் இனி தங்கள் அசல் நிலுவைத் தொகைக்கு மட்டுமே வட்டி செலுத்துவார்கள். இதனால் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளில் காணப்படும் நுகர்வோருக்கு சாதகமான நடைமுறைகளை மலேசியா அறிமுகப்படுத்தியுள்ளது. இச்சட்ட திருத்தங்கள் உண்மையான செயல்திறன் வாய்ந்த வட்டி விகிதங்களை கடன் வழங்குநர்கள் வெளியிட வேண்டும் என்றும் கடன் ஆவணங்களுக்கு டிஜிட்டல் கையொப்பங்களை ஏற்க வேண்டும் என்றும் கோருகின்றன. இந்த சீர்திருத்தம் நாடு முழுவதும் உள்ள கார் வழங்குபவர்களுக்கு நியாயம், வெளிப்படைத்தன்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மையை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது மலேசியர்களுக்கு சிறந்த நிதி கட்டுப்பாடு மற்றும் உண்மையான சேமிப்பையும் கொடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.